நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு எல்லா வழியும் காணாம போன மாதிரி இருக்கும். நீங்க சோகமா இருக்கும்போது உங்க எல்லா வழியும் திருப்பி டபுளா வந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. 3 மாசத்துக்கு மேல வருஷக்கணக்கா உங்களுக்கு பெயின் இருக்குன்னா, அது உங்களோட பாடி அண்ட் மைண்டோட, எமோஷனலோட கனெக்ட் ஆயிருக்கும். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, பயோ சைக்கோ சோஷியோ மாடல்ங்கிற பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பயாலஜிக்கலா உங்க உடம்புல இருக்க ரொம்ப நாள் பிரச்சனை, கிரானிக் பெயின் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா உங்க மூட் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்க எப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது டூருக்கு போனீங்கன்னா, உங்க மூளையில வந்து ஹாப்பி ஹார்மோனான இந்த டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்பின் இந்த மாதிரி ஹார்மோன்லாம் செக்ரேட் ஆகி ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டாவோ ஒரு ஸ்டீராய்டு போட்டாவோ எப்படி உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும் அந்த அளவுக்கு உங்க உடம்பு இருக்கும். நீங்க ஓடுவீங்க, குதிப்பீங்க, எந்த வழியும் உங்களுக்கு தெரியாது. இதுவே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும், சோகமா இருக்கிறப்போ பாடியில கார்ட்டிசோல்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது செக்ரீட் ஆகுறனால உங்களோட பெயின் வந்து டபுள் தி அமௌண்ட் தெரியும். தூக்கம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பிபி அண்ட் சுகர் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ல இருக்கும். உங்களோட இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கும். நீங்க ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. சைக்காலஜி தாண்டி சோஷியல் ஃபேக்டரா பார்க்கும்போது உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இந்த இஎம்ஐ டென்ஷன், இந்த ஒர்க் டென்ஷன், இந்த ஒர்க் டார்கெட்டு, இந்த வீட்டில் பிரச்சனை இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் உங்க பெயினை. மொத்தமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, மைண்ட் தாங்க உங்க பாஸ். நான் கரெக்டா எக்ஸர்சைஸ் பண்றேன், நான் கரெக்டா டயட் சாப்பிடுறேன், நான் கரெக்டா மெடிசன் எடுத்துக்கிறேன். ஆனா இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸோடையும் நான் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற கிரானிக் ப்ராப்ளம் உங்களை விட்டு போறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா 3 மந்திரம் தாங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு. என்ன வேணா நடக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன். யார் வாழ்க்கையை பாசிட்டிவா பாக்குறீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபீனிக்ஸ் போற மாதிரி கான்ஃபிடண்டா எந்திரிச்சு வரேன். நான் ஹாப்பியா தான் இருப்பேன். எனக்கு எப்பயுமே எதுவுமே ஆகாது. கொள்ளு காத்தி கல்யாணம் முதல்ல நான் பார்த்துட்டு தான் சாவேன். யார் இந்த ஆக்டிவிட்டியோட இருக்கீங்களோ அவங்க தாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு சரியாயிடும். இதுதாங்க பெயின் சீரிஸோட கிளைமேக்ஸ். ஹெல்தியா இருங்க.